ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி போடுற வீடியோ வந்து சைனீஸ் நியூ இயர் ப்ளஸ் இது வந்து நம்மளோட 100th வீடியோ நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ண போகிறது. பிகாஸ் ஆஃப் யூ நான் வந்து இந்த 100th வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, கீப் சப்போர்ட் மீ. அதுக்கப்புறம் சைனீஸ் நியூ இயர் பற்றி வீடியோ சொல்லணுன்னா, இந்த இயர் வந்து இயர் ஆஃப் ட்ராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2024 வந்து இயர் ஆஃப் ட்ராகன். ஆக்சுவலாக ஏற்கனவே இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், லூனார் கேலண்டர் சம்மந்தமாக. அது வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் வீடியோ பாருங்கள். ஒரு 12 இயர்ஸ் ஒன்ஸ் தான் மறுபடியும் இந்த ட்ராகன் இயர் வரும். ஏற்கனவே வந்து 2012 வந்தது, இப்போ 2024 வந்து ட்ராகன் இயர் வந்திருக்கு. இது ஸ்பெஷலாக இந்த 2012 பிறந்தவங்க, 2024 பிறக்க போகிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ட்ராகன் இயர் வந்து ரொம்பவே ஒரு ப்ராஸ்பரிட்டிஸ் தரும்னு சொல்லுவாங்க. எனக்கு இது ஸ்பெஷலாக எங்கள் ஃபேமிலிக்கு எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, நான் அதுக்கப்புறம் என்னோடய பெரிய பையன் ப்ரெசென்ட் இருக்கான் இல்லைங்களா, 2 பேருமே ட்ராகன் இயர். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இது, ஏன்னா ட்ராகன் இயர் வருது இல்லைங்களா. அதனால ட்ராகன் அப்படின்னாலே சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி, ஹானர், டிக்னிட்டி. அதுக்கப்புறம் நிறைய சொல்லலாம் இதை பற்றி. இது வந்து ஒரு லக்கியஸ்ட் இயர்னு சொல்லலாம். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இது வந்து என்ன அப்படின்னா, சிங்கப்பூரில் ஒரு ஷாப் இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ராகனாக இருக்கும். அதனால தான் நான் ட்ராகன்னு சொல்லிட்டேன், ஏன்னா ட்ராகன் இயர் இல்லைங்களா, அதனால எல்லாமே ட்ராகனில் தான் இருக்கும். ஆக்சுவலாக சைனீஸ் நியூ இயர்ன்றது வந்து ஒரு 15 டேஸ் செலிப்ரேட் பண்ணுறது. முன்னாடிலாம் அப்படிலாம் இருந்துச்சு சைனாவில். இப்போ வந்து அதை ஒரு 7 கான்சிக்யூட்டிவ் டேஸாக மாற்றிட்டாங்க. அப்படி தான் இப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் கூட 3 டேஸ் லீவ் விடுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ட்ராகன் மாதிரியே இருக்கும். இதில் இடையில அந்த பூனைக்குட்டி கையாட்டிகிட்டே இருக்க மாதிரி ஒரு டால் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆஸ்பீஷியஸ் டால்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப லக்கான டால். எல்லார் வீட்லேயும் கடையிலையும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே புரிஞ்சிருக்கும், எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து அந்த கலர் வந்து ரெட்டுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் கலர். அதனால தான் அந்த ரெட் கலரில் இருக்குது. இவங்க கொண்டாடுறதுல வந்து நம்மளோட பொங்கலுக்கும் அவங்களுக்கும் வந்து ரிசம்பிளன்ஸ் இருக்குது, அதாவது கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் டேயான காணும் பொங்கல் வந்து எல்லாருமே சேர்ந்து அவுட்டிங் போவோம். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வந்து சாப்பாடு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் சைனீஸ் நியூ இயர்லேயும் அவங்க எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னா, 15th டே வந்து லேண்டன் ஏற்றுவாங்க. லேண்டனும் இந்த ஆரஞ்சும் தான் அதோட மெயின் பார்ட்டாகவே இருக்கும். இங்கே வீட்லேயும் நம்ம வீட்லேயும் லேண்டன் இருக்குது. நான் அதை லாஸ்ட்டில் வீடியோ எடுத்து போடுறேன், அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அந்த லேண்டன் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக ரீயூனைட் ஆவாங்க. எல்லாமே ரெட்டில் டெக்கரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் அந்த ரெட் என்வலப்பில் வந்து ஆங்பாவ் மணி அப்படின்றத கொடுப்பாங்க. நான் அந்த ரெட் என்வலப்பும் உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கேன், பாருங்கள் தெரியும். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற லேண்டன். இது வந்து 5 இயர்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஐ திங்க் இப்போ வரும்போது வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த கடைக்கு போனாங்க. லேண்டனாக வருதா, அப்படி இல்லைன்னா வெறும் அந்த ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மட்டும் வருதான்லாம் எனக்கு தெரியல. நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லைட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் கூட ஒரு புத்தர் இருக்காங்க, அவங்களும் எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். இந்த சைனீஸ் நியூ இயர் அப்போ வந்து ட்ராகன் அண்ட் லைன் டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்கன்னு சொன்னேன்னே, அதுதான் இப்போ வரப்போகுது பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம பொங்கலில் செலிப்ரேஷனில் நடக்கும் இல்லைங்களா, இதே மாதிரி தான் சைனீஸ் நியூ இயர்லேயும் ஃபேமிலியாக ஒரு ரீயூனைட் ஆகி எல்லாருமே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சாப்பாடை ஷேர் பண்ணிக்கிட்டு, இதுதான் இந்த ஆங்பாவ் மணி அப்படிங்கிறது, அம்பாவ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப இதே மாதிரி தான் நம்மளோடது மாதிரியே ரிசம்பிளன்ஸ் இருக்கனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சரிங்களா. நீங்கள் இதை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த புத்தர் தான் நம்ம வீட்டில் இருக்கிற புத்தர், ரொம்பவே சாந்தமான அழகான புத்தர். இவங்களும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் சரிங்களா. பாய், தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள், பாய்.